உயிரை அறிந்து நிலைநிறுத்தி கொண்ட முதல் ஆசான் சுப்பிரமணியர் தான் என்பதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, அப்புறம் தான் என் ஆட்டுக்கும் இறைவனே போற்றினார். அப்போ முதல் தலைவன் சுப்பிரமணியர். முருகா என்று சொல்வதற்கு 3 கோடி தபம் செய்திருக்க வேண்டும். இப்போ நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். ஆக முருகன் நாமத்தை சொல்கிறதுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். அவர் சீடர் தான் அகத்தீசர். அகத்தீசனை செய்தார். ஊராக சென்று ஆசா ஞான பண்டிதன் பெருமையை பேசினார். முருகன் நாமத்தை சொல்லுங்கன்னார். முருகன் சமன் சொன்னால் போதுமான்னு கேட்டான். இல்லையா, ஜீவகாரியம் வேணும்னார். இப்போ ஜீவ தெய்வம் இல்லை என்றால் முருகப்பெருமான ஆசியும் பெற முடியாது, அகத்தீசன் ஆசியும் பெற முடியாது, ராமலிங்க சாமி ஆசியும் பெற முடியாது. அப்போ எப்படி என்ன செய்யணும்? ஆசானை கேட்க வேண்டும். ஆசான் ஞான பண்டிதனை கேட்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆசான் அகத்தீசனை கேட்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆசான் ராமலிங்க சாமியில் கேட்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசான் மாணிக்க வாசனை கேட்க வேண்டும். நான் அடியேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்க வேண்டும். அவர் கேட்டால் அவனை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்?